வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குருமாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் தேவையானாலும் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து காஞ்சி வரட்டுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா கருவேப்பிலோட வாசனை வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க குழம்போட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வதக்கி அரைச்சி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இது கூடவே உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நான் முட்டை வந்து உடச்சி ஊற்றுறதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நீச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கிளந்து விடுங்க. நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், சூப்பராக கலந்து விட்டாச்சு. நமக்கு கிளறும் போதே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து கலருக்காக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷன் தாங்க. வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணும்னா விட்டுடுங்க. இது சேர்க்கும்போது வந்து குழம்பு கொதிச்சு வரும்போது நமக்கு கலர் வந்து ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஒரு மாதிரி ரெட் கலரில் தெரியும் குழம்பு. அந்த கலரில் வருங்க. அதுக்காக தாங்க நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம தேங்காவில் கூட நம்ம பச்சை மிளகா வச்சு அரைக்க போகிறோங்க. அதனால் காரம் எப்படி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மிளகாத்தூள்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஒட்டி வரணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொதித்து பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜாரில் இருக்க தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அலசி இதிலே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி அதில் ஒட்டிகிட்டு இருக்க பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து சுத்தமாக அலசி ஊற்றிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க. அதனால் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து குழம்பை வந்து கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். மேலே ரெட் கலர் தெரியுது பாருங்க. அதுக்காக தாங்க நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. அரை முடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தாங்க இது குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி ஊற்றின உடனே குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் மசாலா போட்டதுனால உப்பு வந்து கம்மியாக இருக்குங்க கொஞ்சம். இப்போ வந்து உப்பு தேவையானாலும் சேர்த்துக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிளந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா வந்து தேங்காய் வந்து சீக்கிரமாக பொங்கி வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. முட்டை பாருங்கள், சூப்பராக தூள் தூளாகாமல் நல்லா உருண்டையாக வெந்து வந்துடுச்சுங்க. சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.